என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜிலேபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம், ஈஸியான மெத்தடில். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைங்க. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஒரு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆப்ஷனல் தாங்க, வேணா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. உங்களுக்கு ஒரு கம்மி பதம் வந்துச்சுன்னா ஸ்டீம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணலாங்க, ஒரு கம்மி பதம் வந்துருச்சா அப்படின்ட்டு. பாருங்கள், ஒரு கம்மி பதம் வந்துருச்சு பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள், வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டீம் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆப்போ சோடா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கிறிஸ்பினஸ் தரும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணுங்கள், போதும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. பேட்ரு கொஞ்சம் திக்காகவே இருக்கணுங்க, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்ரு இந்த பதத்தில் இருக்கோங்க. பாருங்கள், பேட்ரு இவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிலேபி சூப்பராக வருங்க. இப்போ நம்ம இந்த சாஸ் பாட்டிலில் அந்த பேட்ரு ஆட் பண்ணிடலாங்க. எல்லாமே ஆட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் வச்சுருக்காங்க ஸ்டவ்வில். அது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஓவர் ஹீட்டு கூட ஆகக்கூடாதுங்க, அது போட்ட உடனே கரைஞ்சிடும். லைட்டாக சூடான உடனே நம்ம இந்த மாதிரி போட்டுடலாங்க. சிம்பிள் ரெசிபிங்க, சிம்பிள் இன்க்ரீடியன்ட், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஏதாச்சும் ஸ்வீட் கேட்டாங்கன்னா வீட்டில் சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாங்க. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆச்சு பண்ணுறதுக்கு. நான் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ரை ஆனதும் நீங்கள் திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்காக விடுங்க. நல்லா கிறிஸ்பினஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ்பினஸ்ஸு. இப்போ நம்ம இந்த ஜிலேபியை எடுத்து சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிடலாங்க. சர்க்கரை பாகு கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜிலேபியை எடுத்து ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகில் ஒரு 2 or 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நான் இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.